ராமதாஸை சந்திக்கிறார் அன்புமணி. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் இன்று அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திக்கிறார் அன்புமணி. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸை இன்று சந்திக்கிறார் அன்புமணி. ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறார். அண்மையில் அன்புமணியை கடுமையாக விமர்சித்து அவரது ஆதரவு நிர்வாகிகளை கட்சி பொறுப்புகளில் இருந்து ராமதாஸ் நீக்கினார். இந்த நிலையில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் ராமதாஸை சந்தித்தார் அன்புமணி. கட்சி பொதுக்குழு தேர்ந்தெடுத்த தலைவர் என்பதால் கட்சியில் தனக்கே முழு அதிகாரம் என அன்புமணி திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலே அந்த கருத்து வேறுபாடு நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது முடிவு கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ராமதாசுவை பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது சந்தித்து வருகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களாக இருவருக்கும் இடையிலே ஒரு விதமான பனிப்போர் நீடித்துக் கொண்டிருந்தது என்று சொல்லும் விதமாக புதுச்சேரியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கட்சி பதவிகள் தொடர்பாக இருவருக்கும் இடையிலே வெளிப்படையாக எழுந்திருந்த அந்த குழப்பங்கள், அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ஆதரவாளர்கள் தனியாகவும் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தனியாகவும் செயல்பட தொடங்கியிருந்தது. அதன் உச்சகட்டமாக அண்மையில் நடைபெற்று முடிந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டில் ஒரு சில நிர்வாகிகளை மறைமுகமாக குறிப்பிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான அந்த கருத்து முதல் ஒரு தீவிரமான நிலையில் இருந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கியவன் தான், நிறுவனர் என்ற முறையிலே கட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்வதற்கு எனக்கு பல கட்டுப்பாடுகள் போடப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக நான் தைலாபுரம் தோட்டத்தை விட்டு எந்த பகுதிக்கும் செல்ல முடியவில்லை. கட்சி உருவான அந்த ஆரம்ப கால நாட்களை எல்லாம் நினைத்து பார்த்துவிட்டு அந்த பகுதிகளுக்கு செல்ல நினைத்தால் கூட எனக்கு கட்டுப்பாடுகள் போடப்படுகின்றன. 200 நபர்களுக்கு உள்ளாகத்தான் நான் நடத்தக்கூடிய கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும், நான் நடத்தக்கூடிய கூட்டங்களிலே மைக் வைக்கக்கூடாது என்பது போன்று பல கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள் என்று அன்புமணியின் மீது கடும் விமர்சனங்களை மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கூட்டணி தொடர்பாகவும் ஒரு சில கருத்துக்களை அன்புமணி அவர்கள் கூறியிருந்தார். ராமதாஸ் ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார். அன்புமணியினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும், பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்றெல்லாம் வெளிப்படையாகவே ராமதாஸ் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அன்புமணி தன்னுடைய ஆதரவாளர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்க தொடங்கியிருந்தார். சென்னை சோழிங்கநல்லூரிலும் பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்திலும் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வரவழைத்து அன்புமணி தொடர்ந்து சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் உறுப்பினர் அடையாள அட்டைகளையும் அன்புமணி வழங்கி வருகின்றார். அதோடு சேர்த்து பல்வேறு மாவட்ட செயலாளர்களை, மாநில பொருளாளர் உள்ளிட்ட மாநில அளவிலான நிர்வாகிகளை ராமதாஸ் மாற்றி வருகின்றார். அதாவது மருத்துவர் ராமதாசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அன்புமணியின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நபர்களை அந்த பொறுப்புகளில் இருந்து விடுவித்து தானே நிறுவனர் என்ற முறையிலும் தானே தலைவர் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டும் அது போன்ற நியமனங்களை ராமதாஸ் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். அதற்கு பதிலடியாக அன்புமணியும் உடனுக்குடன் அந்த நியமனங்களை மாற்றி தொடர்ந்து ஏற்கனவே இருந்தவர்கள் தான் பொறுப்பில் தொடர்வார்கள் என்று அறிக்கை விடுத்து வருகின்றார். எனவே அறிக்கை யுத்தமாக இருவருக்கும் இடையிலே அந்த சண்டைகள் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பலரும் உடனடியாக இருவருக்கும் இடையிலான அந்த மோதல் முற்று பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் சென்னை அக்கறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து இந்த அதிகாலையிலேயே அன்புமணி புறப்பட்டு விட்டார். அதிகாலை புறப்பட்டு சற்று முன்பாக தைலாபுரம் தோட்டத்தை சென்றடைந்திருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்புகள் வெளிப்படையாக நிகழ்ந்து முடிந்து செய்தியாளர் சந்திப்புக்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அன்புமணி ராமதாசுடன் ஒரு நீண்ட ஆலோசனையை மேற்கொள்வார் என்று தெரிய வந்திருக்கின்றது.
இதன் மூலமாக இருவருக்கும் இடையிலே நீடித்து வரக்கூடிய அந்த பனிப்போர் முடிவுக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் மாநில அளவில் தொடர்ந்து தொண்டர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து வரும் பொழுதும் அதுபோன்ற கருத்துக்களை அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையிலான அந்த சண்டைகள் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பது அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு 5-6 மாதங்களாக வெளிப்படையாக நீடித்துக் கொண்டிருந்த இந்த பனிப்போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தைலாபுரத்திற்கு அன்புமணி சென்றிருக்கின்றார். அன்புமணியும் ராமதாசும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே இந்த சந்திப்புகளுக்கு பிறகாக ஒரு செய்தியாளர் சந்திப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கோகாமணி அந்த கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய அவர் உட்பட பூத்த அருள்மொழி உள்ளிட்ட பல்வேறு மூத்த நிர்வாகிகளும் ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருந்தாலும் கூட அன்புமணி தான் இந்த கட்சியினுடைய அடுத்த எதிர்காலம், எங்களுடைய அடுத்த தலைவர் அன்புமணி தான் என்ற கருத்தில் அவர்களும் உடன்பட்டு இருக்கின்றார்கள். எனவே கட்சியினுடைய பொதுக்குழு தேர்ந்தெடுத்த தலைவர் என்ற முறையில் கட்சியில் தான் தலைவர் என்ற அன்புமணி தொடர்ந்து குறிப்பிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. ராமதாஸை பொறுத்தவரை நிறுவனர் என்றும் தலைவர் என்றும் தன்னை குறிப்பிட்டுக் கொள்கின்றார். அதே போன்று GK மணி உள்ளிட்டவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புகளை கடந்த ஒரு 15 நாட்களாக உற்று கவனித்திருந்தோம் என்றால் அதிலும் தெளிவாக தெரியும். அதாவது வடிவேல் ராவணன், GK மணி உள்ளிட்ட ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் யாருமே அன்புமணியை கடந்த சில நாட்களாக பாமகவின் தலைவர் என்று நேரடியாக குறிப்பிடுவதை தவிர்க்கின்றார்கள். GK மணியிடம் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் நேரடியாக கேட்கப்பட்டது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளராக இருந்து வரக்கூடிய GK மணியிடம் அன்புமணியை நீங்கள் தலைவர் என்று குறிப்பிட தயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போதெல்லாம் அந்த கேள்வியை தவிர்த்துவிட்டு அடுத்த கேள்விக்கு தான் GK மணி சென்றிருந்தார். எனவே ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி வருவாரா அல்லது நிறுவனர் இருக்கக்கூடிய தான் கட்சியை தொடங்கிய தான் தலைவராக இருப்பேன் என்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அறிவித்த அந்த நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வராமல் தான் ராமதாஸ் இருக்கின்றாரா என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அதே நேரம் தந்தையிடம் தோற்பது மகனுக்கு ஒன்றும் மிகப்பெரிய கௌரவ குறைச்சல் எல்லாம் கிடையாது என்ற ஒரு கருத்தை அன்றைய செய்தியாளர் சந்திப்பிலே ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். அதுவும் கவனிக்கத்தக்கது. அதாவது அன்புமணி சற்று இறங்கி வந்து என்னை சந்திக்கலாம் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பாக தந்தை என்ற முறையில் அந்த அழைப்பை விடுக்கின்றேன் என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.